வணக்கம் நண்பர்களே. இன்று நம் பயணம் பண்டைய எகிப்தின் மர்ம உலகிற்கு. கிமு 2600 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பிரமிடுகள் இன்றும் மனிதகுலத்தின் அதிசயமாக கம்பீரமாக நிற்கின்றன. இந்த பிரம்மாண்டமான கட்டடங்களை எப்படி எகிப்தியர்கள் கட்டினார்கள் என்பதுதான் இன்றைய கதை. பார்வோன் குஃபு அழியாத ஒரு நினைவுச் சின்னத்தை உருவாக்க ஆசைப்பட்டார். அவரது ஆட்சி காலம் எகிப்தின் பொற்காலம். எண்ணற்ற செல்வம், வலிமையான இராணுவம். ஆனால் அவரது ஆசை மிகப்பெரியது. ஒரு பிரமிடு சூரியனைப் போலவே உயர்ந்து நிற்கும். குஃபுவின் கனவை நனவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சிறந்த கட்டடக் கலைஞர்கள். அவர்கள் நாடு முழுவதும் இருந்து வந்தவர்கள். கற்களை வெட்டுதல், கட்டடம் கட்டுதல், இவை அனைத்திலும் அனுபவம் வாய்ந்தவர்கள். நைல் நதியின் வளம் எகிப்தின் உயிர் நாடி. அதுவே கட்டுமான பணிகளுக்கு தேவையான கற்களை எளிதாக கொண்டு செல்ல உதவியது. நதியின் நீர்வழி பாதை பெரிய கற்களை கொண்டு செல்ல உதவியது. அப்போது எந்த ஒரு இயந்திரமும் இல்லாமல் கற்களை எப்படி வெட்டினார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. திறமையான கல்வெட்டிகள் வெண்கல கருவிகளையும் கற்கள் மீது நுட்பமாக அடித்து வெட்டினார்கள். டன் கணக்கில் எடையுள்ள கற்களை எப்படி நகர்த்தினார்கள் என்பது இன்னொரு மர்மம். சாய்வு தளங்கள் கட்டடக் கலைஞர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். தட்டையான கற்கள் மீது கற்களை உருட்டினார்கள். சாய்வு தளங்கள் மூலம் கற்களை உயர்த்தினாலும் அதற்கு ஏற்ற உயர்த்தும் கருவிகளும் இருந்திருக்க வேண்டும். நம்மால் கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவிற்கு அற்புதமான அமைப்புகள் அவர்களிடம் இருந்திருக்கலாம். அத்தனை பெரிய கற்களையும் இவ்வளவு துல்லியமாக பொருத்தியிருப்பது அவர்களின் கணித அறிவை காட்டுகிறது. ஒரு சிறிய பிழை கூட முழு கட்டடத்தையும் சரிந்து விழச் செய்யும். இந்த பிரமிடை கட்ட லட்சக்கணக்கான மக்கள் பல ஆண்டுகள் உழைத்திருப்பார்கள். அவர்களின் அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது. இவ்வளவு பெரிய அளவில், இவ்வளவு துல்லியமாக, இவ்வளவு சிறப்பாக ஒரு கட்டடத்தை எப்படி கட்டினார்கள் என்பது இன்றும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. பிரமிடுகளின் அமைப்பு வானியல் அறிவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். சூரியன், நட்சத்திரங்கள் இவற்றுடன் பிரமிடுகளுக்கு தொடர்பு இருக்கலாம். பிரமிடுகளின் அளவுகள் கணித ரீதியாக மிகவும் துல்லியமாக இருக்கின்றன. பை எண், கோல்டன் ரேஷியோ போன்ற கணித கருத்துக்கள் பிரமிடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். பிரமிடுகளுக்குள் பார்வோன் குஃபுவின் சமாதி, அவரது சொத்துக்கள், பல பொக்கிஷங்கள் இருக்கின்றன. இன்னும் பல மர்மங்கள் அங்கே மறைந்திருக்கலாம். சமாதி மட்டுமல்லாமல் பிரமிடுகள் வேறு ஏதாவது நோக்கத்திற்காக கட்டப்பட்டிருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். அதன் உண்மையான நோக்கம் என்னவென்று இன்னும் தெரியவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் பிரமிடுகள் இன்னும் மர்மங்களால் நிறைந்திருக்கின்றன. அதன் கட்டுமானம், அதன் நோக்கம், அதன் மர்மங்கள் இன்னும் ஆராயப்பட வேண்டும். பல ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக பிரமிடுகளை ஆராய்ந்து வருகிறார்கள். புதிய தகவல்கள், புதிய கண்டுபிடிப்புகள் இன்னும் வெளிவரலாம். பிரமிடுகள் காலத்தின் சாட்சிகள். பல நூற்றாண்டுகளாக பல மாற்றங்களை பார்த்திருக்கின்றன. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இவை நின்று கொண்டிருக்கும். பிரமிடுகள் மனிதகுலத்தின் அற்புதமான கண்டுபிடிப்பு. அதன் கட்டுமானம், அதன் கலை, அதன் மர்மங்கள் நம்மை எப்போதும் வியக்க வைக்கும். பிரமிடுகளில் உள்ள கல்வெட்டுகள் அக்காலத்தின் கலாச்சாரம், வாழ்க்கை முறை, விசுவாசங்கள் பற்றி நமக்கு சொல்லும். பிரமிடுகளின் கட்டுமானம் அக்காலத்தின் தொழில்நுட்பத்தின் உச்சம். அவர்கள் எவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தார்கள் என்பதை காட்டுகிறது. பார்வோன்களின் சமாதி அறைகள் மிகவும் மர்மமானவை. அதிலுள்ள பொக்கிஷங்கள் அவர்களின் வாழ்க்கை பற்றிய தகவல்களை கொடுக்கின்றன. பார்வோன்களை மம்மிஃபிகேஷன் செய்த முறை அவர்களின் விசுவாசங்களை காட்டுகிறது. அவர்கள் மறுபிறவி நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். பிரமிடுகளின் அமைவிடம் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வானியல் தொடர்பு அல்லது வேறு ஏதாவது நோக்கம் இருக்கலாம். பிரமிடுகள் பல நம்பிக்கைகள் மற்றும் புராணங்களுடன் தொடர்புடையவை. அவை அதிசயமான கட்டுமானங்கள் மட்டுமல்ல, அக்காலத்தின் விசுவாசங்களை காட்டுகின்றன. பிரமிடுகளின் கட்டுமான காலத்தில் பல துரதிர்ஷ்டங்கள் நிகழ்ந்திருக்கலாம். உழைப்பாளர்களின் மரணம், கட்டுமான தொய்வு போன்றவை. காலநிலை மாற்றம் பிரமிடுகளின் கட்டுமான வேலையை பாதித்திருக்கலாம். வெள்ளம், வறட்சி போன்றவை. தொற்று நோய்கள் உழைப்பாளர்களின் உயிரை பாதித்திருக்கலாம். கட்டுமான வேலை நிறுத்தப்பட்டிருக்கலாம்.
பெருமளவிலான கட்டுமான வேலைக்கு அதிக பொருளாதார ஆதாரம் தேவைப்பட்டது. இதனால் சவால்கள் ஏற்பட்டிருக்கலாம். பிரமிடுகளை கட்டிய தொழிலாளர்களின் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்ய வேண்டும். இன்னும் பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. புதிய தகவல்கள் வெளிவரும் வரை காத்திருப்போம். பிரமிடுகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? அதன் பாதுகாப்பு மிக முக்கியம். இந்த கதையின் மூலம் பிரமிடுகளின் மர்மங்கள் பற்றி நிறைய தகவல்களை அறிந்து கொண்டோம். இன்னும் பல மர்மங்கள் இருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.